வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். பொதுவாக இன்றைய நிகழ்வு டெல்லியிலிருந்து திரு விஜய் அவர்கள் புறப்பட்ட பிறகாவது செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுடைய கணிப்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் நேற்றும் திரு விஜய் அவர்கள் பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சரை சந்திக்காத சந்தித்த பிறகு செய்தியாளர்கள் சந்திக்கல. ஆனால் இன்றைய தினம் அந்த நிகழ்வு அரங்கேறல அப்படிங்கும்போது ஒரு பத்திரிகையாளரை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு பழக்கமாக நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் இப்போ அவருக்கு இப்போ ஒரு புதுசுனால, கட்சிக்கு புதுசு, அரசியலுக்கு புதுசுனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறாரோ அது தெரியல. அதனால அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கறதுல ஒன்றும் தவறு அல்ல. ஓகே, என்ன இப்போ இன்னும் இப்போ அவருக்கு ஒரு 5 ஆண்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோமே, 60 மாதங்கள் இருக்கு. இப்போ அரை மாதம் தானே ஆயிருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் டைம் பார்த்துப்போம். நம்ம என்னப்போ இந்த 2-3 மாதங்கள் பொறுத்து அவரை அவருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு விருப்பம் இருக்கா, விருப்பம் இல்லையா, ஓடி போறாரா அப்படின்னு பண்ணி போனோம். இப்போ மோடி இருக்கார், அவர் எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டாரு? 12 வருடங்கள் முடிந்து விட்டன. ஓகே, ஸோ அவர் நடத்தல. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக போய்விட்டது. ஸோ அப்போ அவரே பார்க்கல போது என்ன, அதுக்காக அவரை தோக்கடிச்சிட்டாங்களா ஜனங்க, இல்லாதான் ஜெயிச்சுன்னு தானே இருக்காரு அப்படின்னு தானே பாக்குறாங்க. அதனால ரெண்டாவது இப்போ என்ன நினைக்கலாம்னா, இவங்க அதாவது அது சரி தவறு என்பதுக்காக நான் போகல, அந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் பண்ணல. ஓகே, ஆனால் இன்றைக்கு டெக்னாலஜி இருக்கு. ஸோ டெக்னாலஜியில ஒன் வே டிராபிக்கா நீங்க இப்போ மன் கி பாத் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ அது மாதிரியான ஒரு புதிய வழிமுறைகள், அதாவது இது ஜனநாயக ரீதியில இருக்கான்னா ஜனநாயக ரீதியில இல்லை. ஓகே, நீங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறது, வழக்கம் சொல்றது, உங்க அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடை சொல்றது, நியாயத்தை சொல்றது, அது உங்களுக்கு தான் நல்லது. ஓகே, அது உங்களுக்கு மக்களுடைய புரிதலை உங்களை பற்றியான புரிதலை இன்னும் மேம்படுத்தும். ஓகே, சில சந்தேகங்கள் வரும், சில விஷயங்கள் அதிகாரிகள் நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அது பத்திரிகையாளர் மூலமா வரும். அதெல்லாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நடத்தாமல் இருக்கீங்களோ அது உங்களுக்கு தான் அது பாதகமா போகும். ஆனால் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. ஓகே, பத்திரிகையாளர் சந்திக்கவே வேண்டான்னு. ஸோ அதை அவர் இங்க நிகழ்த்துறாரோன்னு எனக்கு அது தெரியல. பட் பாயிண்ட் இஸ், பட் லெட் அஸ் கிவ் ஹிம் சம் மோர் டைம். அதனால அவருக்கு நம்ம இப்பதான் வந்திருக்காரு, அதனால கொஞ்சம் நம்ம கால அவகாசம் கொடுக்க வேண்டும் நினைக்கின்றேன். டி ராமகிருஷ்ணன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.